வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொளி அரசு பொதுத் தேர்வு இன்று நடந்து முடிந்த மேல்நிலை 2ஆம் ஆண்டு தமிழ் பாடத்தினுடைய வினாத்தாளை விடை குறிப்புகளுடைய செய்திகளை பார்க்கலாம். வினாத்தாள் மிக எளிமை அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கொஞ்சம் கடினமான பகுதிகளும் இருக்கத்தான் செய்கிறது. முதல் வினா: இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழறிஞரை கண்டுபிடிக்க தமிழறிஞர் முதலிரு எழுத்துக்களால் மறைக்கலாம். மறைமலை அடிகள். உயர்தனை என்மனார் மக்கள் சுட்டே, அக்ரணி என்மனார் அவரள பிறவி. இந்த நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் தொல்காப்பியம். உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும். இத்தொடர் உணர்த்துவது கார்பனற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது. பொருந்தி விடை தேர்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படுவான். பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. சினமன்னும் சேர்ந்தாரை கொல்லி காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. ஆப்ஷன் 4 விடை. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பாரதியுடைய பாடல் தந்தை வழி சமூகத்தை சொல்லுகிறது. காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை. இதில் கலன் என்று உணர்த்தக்கூடிய பொருள் இசைக்கருவி. காலை இளமையில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவியல் என்ற கவிதையில் பயின்று வரக்கூடிய படிமம் வினைப்படிமம். ஈட்டடி எழுதி துளிப்பாவை நிறைவு செய்க. வானம் அழுகிறது பூமி சிரிக்கிறது. மலை. மேடையின் மேலிருந்து வேண்டும்போது கீழே இறக்கம் வகையில் அமைக்கக்கூடிய திரை கறந்து வரல் திரை. மலை மேகத்தை கண்ட மயில் போல நீல வண்ணனை கண்ட குந்தி. இத்தொடரில் வெளிப்படக்கூடிய மெய்ப்பாடு மகிழ்ச்சி. காப்பியத்தின் பெரும் பிரிவை குறிப்பது காண்டம். பின் வருவனவற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தாத ஒன்று. வயதில் சிறியவர் ஆனாலும் தலைவர். ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணையாகும். அடுத்தது 2 மதிப்பெண் பகுதி. செய்யுள்ள கேட்கப்பட்ட வினா: வாடை காலத்தில் விலங்குகளும் பறவைகளும் இவ்வாறு வருந்தி இருந்த செய்தி நெடுநல் வாடை பாட்டில் கேட்டிருக்காங்க. விலங்குகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மேய்ச்சலை மறந்தது. குரங்குகள் என்ன பண்ணுச்சு? குளிரால் நடுங்கின. பறவைகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மரத்திலிருந்து வீழ்ந்தது. பசுக்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தனக்கு பால் உண்ண வந்த தன்னுடைய கன்றுகளை எல்லாம் பால் உண்ண தவிர்த்தது. பால் உண்ண விடாமல் தவிர்க்குது. இதையெல்லாம் தொகுத்து எழுதியிருக்கணும் இந்த வினாவுக்கு. அடுத்து செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவர் சொல்வது. பிறருடைய கைப்பொருளை விரும்பாமல் இருத்தலே செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவர் அவர்கள் குறிப்பிடுகிறார். அடுத்து நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வெயிரமாகிறது. அதற்கான விளக்கம்: பெய்த மழையால் நகரம் மாசுகளெல்லாம் அகற்றப்பட்டன. மழைக்காலமாயினும் திடீரென வெளிப்பட்ட சூரிய வெளிச்சத்தால் புதுப்பொலிவு பெற்று நகரம் பட்டை தீட்டப்பட்ட வெள்ளை வைரமாக காட்சியளிக்கிறது. உவா உறவந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார். இடஞ்சுற்றி பொருள் விளக்கம் தருக. இடம் கம்பராமாயணம். ஆசிரியர் கம்பர் அவர்கள். ராமன் சுக்ரீவனிடத்தில் குறிப்பிடக்கூடிய செய்தியாக இந்த செய்தி வந்திருக்கிறது. இதை தொகுத்து எழுதியிருந்தால் போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆளுக்குரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக நீங்கள் வலியுறுத்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மழை பொழியும், ஆக்சிஜன் கிடைக்கும், மரம் இருந்தால் மண் அரிப்பை தடுக்கும், மரத்திலிருந்து பூ கனி காய் இதெல்லாம் மனிதனுக்கு பயன்படக்கூடிய பொருளாக அமைகிறது. அடுத்தது பருவத்தை பயிர் செய்யும் நேர மேலாண்மை பற்றி கேட்டிருக்காங்க. திட்டமிடுவதை ஒவ்வொரு நாளும்
நம்ம செய்ய சிறந்த நிர்வாகியாக இருந்தால் கூட உரிய நேரத்தில் ஒரு சரியான முடிவு எடுக்கலை அப்படின்னா, தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா சரியான நேரத்தை வெற்றி கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? வள்ளுவர் சொல்வது போல் ஏற்ற காலம் அறிந்து ஏற்ற இடத்தை தெரிந்து ஒரு செயலை மேற்கொண்டால் உலகையே அடைய நினைத்தாலும் கைகூடும் அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்லலாம். அடுத்த நேர மேலாண்மை, அதை செய்மை காட்சி துணிவு. ஒரு பேருந்து பிடிக்க சாலையை கடக்கும் பொழுது சாலைகளுடைய இரு பக்கங்களிலும் பார்க்குறோம். ஆனால் போது நம்மளுடைய கண்கள் இன்னும் நல்லா சுருங்கி போய் பொருள்கள் அசைவதை மட்டும் தொலைவிலிருந்து பார்த்துட்டு அந்த பேருந்தை பிடிப்பதிலே நம்மளுடைய முனைப்போடு ஓடிட்டுருக்குறோம். இதுக்கு பேர் தான் செய்மை காட்சி துணிவு ஆகும். அடுத்தது மொழிபெயர்ச்சி 2 மதிப்பில் முடிந்தால் தரலாம், அதாவது என்னால் தர முடிஞ்சால் கொடுக்கலாம், முடித்தால் தரலாம், என் வேலையை நிறைவு செய்து விட்டால் அதுக்கப்புறம் தரலாம். இந்த மாதிரி தொடர் அமைச்சு எழுதியிருந்தால் 2 மதிப்பெண். அடுத்தது ஓமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. கிணற்று தவளை போல இன்னும் சில கிராமங்களில் மக்கள் கிணற்று தவளை போல வாழ்கின்றனர். இந்த மாதிரி பொருள் பொருந்துகிற மாதிரி தொடர் அமைச்சிருந்தால் முழு மதிப்பெண் கிடைக்கும். அடுத்த மையங்குழி சொற்களில் டன்னகரம் நறுமணத்தை குறிக்கிறது, ரன்னகரம் உள்ளத்தை குறிக்கிறது, நெஞ்சம். இதை தொடர் அமைச்சு எழுதியிருந்தால் முழு மதிப்பெண் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க திருவளர் செல்வன் திருவளர் செல்வன். இதில் திருவளர் செல்வன் என்பது சரியான தொடர். அதற்கான விதி இலக்கண விதியில் பார்த்தீங்கன்னா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. பொருத்தமான வேற்றுமை உருவை சேர்த்து எழுதுக. காலையில் எழுந்து படித்தால் நமக்கு நன்மை ஏற்படும். சான்றோருக்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் உயரலாம். இதுபோல் வேற்றுமை உறுப்புகள் சேர்த்திருந்தால் முழு மதிப்பெண் கிடைக்கும். அதேபோல் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக. வெங்காயம், வெங்காயம் என்பது மருத்துவ குணம் வாய்ந்தது. அதை பிரித்து எழுதும் பொழுது வெம்காயம், வெம்மையான காயம் ஏற்பட்டது, அந்த மாதிரி எழுதலாம். இந்த மாதிரி பிழை இல்லாமல் அதை சரியாக எழுதியிருந்தோம்னா முழு மதிப்பெண் கிடைக்கும். அந்தமான், அந்தமான், அந்தமான்ங்கிறது ஒரு இடத்தை குறிக்கிறது. அந்த மான் அப்படின்னு 2 பிரிக்கலாம். பிரிச்சிருந்து சரியான பொருள் இருந்தால் போதும், மதிப்பெண் முழுமையாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆர்டிஸ்ட்டு, கவின் கலைஞர். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது உறுப்பினர் கட்டணம். இந்த கலைச்சொல் சரியாக இருந்தால் முழு மதிப்பெண் கிடைக்கும். செவி மாற்றுத்திறனாளிக்கான மாற்று வினா, அந்த குறைபாடு உள்ளவங்க மட்டும் எழுதணும். அப்படி எழுதுறதா இருந்தால் வீட்டின் அருகே விளையாண்ட குழந்தையை அப்பா எங்கே அழைத்து சென்றார். அடுத்தது 29 புணர்ச்சி விதி. அருங்கானம் அப்படி பிறக்கலாம். அருமை கூட்டல் காணம், ஈறுபோதல் மெய்விகுதி போயிடும். இனமைகள் என்னும் விதிப்படி எங்கு ககரத்துக்கு இனமான எழுத்து பெற்று அருங்கானம் என்று வரும். அடுத்து ஏழை என, ஏழை கூட்டல் என, நிலைமொழி ஈற்றில் இல்லு கூட்டல் ஐ தான். இல்லு கூட்டல் ஐ ஐவழி எவ்வும், ஐவழி எவ்வும் என்ற எகட உடம்படிமை பெற்றுச்சு அப்படின்னாக்க ஏழை கூட்டல் என அப்படின்னு இருக்கும். ஏழை கூட்டல் என அப்படின்னு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அப்போ கூட்டல் ஏவாக வந்து அது ஏழை என என்று மாறும். இந்த மாதிரி 2 விதிகளும் சரியாக இருந்து பிரித்து எழுதியிருந்தால் முழு மதிப்பெண் கிடைக்கும். அடுத்தது பகுபதத்தில் பார்த்திங்கன்னா சாற்றி, சாற்று கூட்டல் சாற்று பகுதி, என்பது வினையச்சு விகுதி. தொழுதனர், தொழு கூட்டல் இத்து கூட்டல் அன்னு கூட்டல் அர், தொழு பகுதி இத்து இறந்த கால நிலை, அன்னு என்பது சாரியை, அர் என்பது படற்கை, பலர்பால் வினைமுற்று. இந்த மாதிரி எழுதியிருந்தால் முழு மதிப்பெண் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 4 மதிப்பெண் செய்யுள் பகுதியில் நீரிலிருந்து, நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒலிக்கதிர். இக்கவிதையின் அடி தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே என்னும் நாட்டுப்புற பாடலின் தொடர்ச்சியாய் அமைவதை பற்றி எழுதுக. இதை பற்றி நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும். அடுத்து குகனோடு ஐவராகி வீரனோடு எழுவரான நிகழ்வுகளை அப்படியே தொகுத்து அந்த பாடலின் பொருளோடு எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக முழு மதிப்பெண் கிடைக்கும். அடுத்து மெய்ப்பாடு கேட்டிருக்காங்க. சிரிப்பு, சினம், வியப்பு, அச்சம் ஆகியவற்றில் எவையோனும் 2 மெய்ப்பாடுகள் மட்டும் சூழ்நிலை கற்பனையாக எழுதியிருந்தால் மதிப்பெண் கிடைக்கும்.
அல்லது ஈசன் மகன் என்றான் ஒரு ஏழை என இடஞ்சுற்றி பொருள் விளக்கம் ரட்சண யாத்திரிகம் H. கிருஷ்ணபிள்ளை அவருடைய அந்த பாட்டு. அந்த பாட்டு வரி எதுவோ அது மட்டும் எழுதுனீங்கன்னா கூட முழு மதிப்பெண் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணணும் அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்காங்க. அப்படி முன்னெச்சரிக்கையாக நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், முன்னெச்சரிக்கையாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மழை வெள்ள பாதிப்பிலிருந்து நம்ம காத்துக்கிறதுக்கு என்ன வழி அப்படி பார்த்தோம்னாக்க நிறைய மரங்களை நடணும். கட்டடங்கள்லாம் பார்த்திங்கனாக்க சரியான இடத்துல சரியான அளவில் திட்டமிட்டு கட்டணும். பெருநகரங்கள் உருவாவதை சரியான திட்டமிடலோடு இருக்கணும். அப்படி வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய நேரத்தில் விழிப்போடு இருக்கணும். நீர்நிலைகளை முறையாக பராமரிக்கணும். புதிய கட்டுமானங்களை அமைக்கணும். குளம், குட்டை, ஏரி, வடிகால், வாய்க்கால்கள், வெள்ளச்சமவெளிகள் இதெல்லாம் சேதப்படுத்தாமல் இருக்கணும். அவ்வப்போது தூர்ந்து போகாமல் அதை சரி பண்ணணும். அதே போல் சமூக காடுகளை வளர்க்கணும். சமூக காடுகள் இயக்கமாக வளர்க்கப்படணும். கடற்கரை ஓரங்களில் சதுப்பு நில காடுகளை வளர்க்கணும். இந்த மாதிரி செய்தியெல்லாம் இருந்துச்சுன்னா போதும். அதே போல் தந்தை பணிக்கு, தாயும் பணிக்கு போகிறாங்க. அந்த சூழலில் குடும்பத்தினுடைய உறுப்பினராக நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு பொதுவான கருத்து என்ன செய்வீங்களோ அதை எழுதினீங்கன்னாவே போதும். அடுத்து சென்னையின் புகழுக்கு சான்றாக விளங்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான இந்த நிறுவனங்கள்லாம் எழுதலாம். மயிலசனி வேங்கடசாமி நினைவு சிறப்பிதழ் செய்திகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. இதை முழுமையாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். இதெல்லாம் எதிர்பாராத வினாக்கள் தான் 37லாம். அடுத்து பொருள் வேற்றுமை அணி கேட்டிருக்காங்க. பொருள் வேற்றுமை அணி அணி விளக்கம், சான்று விளக்கம் அந்த நிகழ்வோடு எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணியாங்க எய்துவ எண்ணியர் திண்ணியராக்கப்படுவர். இந்த அணிக்கான சிறப்பான பாடலோடு எழுதுனீங்கன்னா போதும். அதேபோல் இலக்கியம் பாராட்டல், மையக்கருத்து, எதுகை, மோனை, ஏய்பு இதெல்லாம் எழுதுனீங்கன்னா போதுமானது. பிறப்பு, சிறப்பு, எதுகை, நன்மை, திண்மை இதெல்லாம் எதுகை. இந்த மாதிரி எதுகை, மோனை, ஏய்பு, உண்ணாதார், மேற்குலத்தார், வாராதப்பா, வேண்டுமப்பா இதெல்லாம் ஏய்பு. இந்த மாதிரி ஒரு 4 நயங்களோடு எழுதிட்டிங்கன்னா போதும். அது பாடான் திணை விளக்கம் எடுத்துக்காட்டு கொடுத்து பாடல் பொருளோடு எழுதிட்டிங்கன்னா முழு மதிப்பெண் கிடைக்கும். அதே போல் பாசறை, குதிர் பாசறை. அதே ஒரு வாழ்க்கை நிகழ்வோடு பழமொழி விளக்கம், வாழ்க்கை நிகழ்வோடு பழமொழியோடு பொறுத்து எழுதிட்டிங்கன்னா சரியாக 4 மதிப்பெண் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பத்தி கொடுத்துட்டான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழமொழி தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிக்காக பத்தி கொடுப்பான். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்க நேரடியாக பத்தி கொடுத்துட்டு 4 வினாக்களை அங்கேயே கொடுத்துட்டாங்க. அதுக்கான விடைகள் அங்கேயே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்க நீரே புருஷ மேரு என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண பாரதியார் சொல்லலாம். அடுத்து 19ஆம் நூற்றாண்டு தென்னிந்தியாவின் கொடிய பஞ்சம், தாது வருட பஞ்சம். அடுத்து தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். அடுத்து தானம் அளித்தார் என்ற தொடருக்கு நிகராக பத்தியில் உள்ள தொடர் என்ன சொல்லலாம், அந்த தான் மனம் சொத்துக்களை எல்லாம் கொடையளித்தார் அப்படிங்கிற செய்தி சொல்லலாம். அடுத்து நெடுவினா பொறுத்த வரைக்கும் சைனியல் கேட்டிருக்காங்க. முழுமையாக எழுதியிருந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண். அதேபோல் சீரியலமை பற்றி சிற்பி பாலசுப்ரமணியோட பாட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா நிர்வாக மேலாண்மை இறையன்போடைய பாட்டு உரைநடை பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. எழுதுறீங்கன்னா முழு மதிப்பெண் கிடைக்கும். அதேபோல் புயல் தாக்கத்தினால் குடியிருப்புகளுக்கு அருகில் அருந்து கிடக்கும் மின் இணைப்புகளை சரி செய்ய கோரி உங்கள் மின் வாரிய பொறியாளருக்கு கடிதம். அனுப்புனர் புரிதல் போட்டு பொருளோடு இந்த மாதிரி எங்கள் ஊரில் நேற்று மழை பொழிஞ்சது, இடி இடிச்சது, இந்த மாதிரி மின்கம்பிகளாக அருந்து கிடக்குது, பெரியவர்கள் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, எந்த ஆபத்தும் வந்துடாத வண்ணம் எந்த அசம்பாவிதம் நடக்கிறது முன்னாடி சீக்கிரம் இதெல்லாம் சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சார்பாக அல்லது தனிப்பட்ட முறையில் மின்வாரிய அலுவலகத்து பொறியாளருக்கு ஒரு கடிதம் எழுதுனீங்கன்னா போதுமானது. அப்படி எழுதுனீங்கன்னா முழு மதிப்பெண் கிடைக்கும்.
கோடைமலை மனிதநேய பண்பு, குருமித்தாகம், சகோதரருடைய அந்த உணர்வு. அடுத்து பார்த்திங்கன்னா அடிவி புரளாமல் எழுதக்கூடிய மனப்பாட பாட்டு. வறுமை நம்முடைய மறத்தல் விகலையை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் அப்படிங்கிற குரல். ஓங்களடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்குல நீர் ஞாலத் திருள கட்டும் ஆங்கவற்றுள் மின்னீர் தனி ஆளு விங்கு திருன்ற யானையது தண்ணீர் இல்லாத தமிழ். தண்டியோட பாட்டு நேரிசை வெண்பா. ரொம்ப எளிமையான வினாக்கள் அப்படின்னு நாம் கணக்கு வச்சுட்டா கூட கொஞ்சம் கடினமான பகுதியும் இருக்க தான் செய்கிறது. இந்த சென்னை புகழுக்கு சான்றாக நிகழக்கூடிய வினாக்கள்லாம் உள்ளேருந்து கேட்டிருக்காங்க. இந்த மெய்ப்பாடு எத்தனை பேர் சரியாக எழுதியிருப்பாங்கன்னு தெரியல. ஒரு சிலர் படித்தவங்களுக்கு தெளிவாக எழுதியிருக்கலாம் எல்லாத்துக்கும். அதே போல் இந்த செய்மை சுட்டு செய்மை காட்சி துணிப்பு கொஞ்சம். அதே போல் இந்த ஒரு மதிப்பில் கேட்க இருக்கக்கூடிய உவா உறவந்து கூடும் வாடகை காலத்தினுடைய விலங்குகள் அதெல்லாம் 4 மதிப்பெண்ணில் உள்ளேருந்து கேட்கக்கூடிய பகுதி தான் அதெல்லாம். இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவும் இருக்குது. நல்லா படித்தவங்க கண்டிப்பாக முழு மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. ஓரளவுக்கு எளிமையான தேர்வு தான். இந்த தேர்வில் என்ன தவறுகள் செய்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், தேர்வு எழுதினவங்களுக்கு தெரியும். இனி வரக்கூடிய அடுத்தடுத்த தேர்வுகள் மேல்நிலை 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த தவறுகளை சரி செஞ்சுட்டு அடுத்த தேர்வுகளில் நிறைவாக எழுதுங்க, நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.